நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அதை திருப்பக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட அதே எண்ணாகவும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தேவன் சொல்கின்ற எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. மனிதர்களால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் செய்ய முடியாமல் போகலாம், சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் சொன்ன காரியங்கள் நடக்காமல் போகலாம். ஆனால் தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்கின்ற எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். யோசுவா சொல்கிற வண்ணமாக இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டென்று சொல்லி நாம் பார்க்கிற வண்ணமாக அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கால தாமதமானாலும் கூட காத்திருக்கிற ஜனங்கள் எடுக்கப்பட்டு போவது கிடையாது. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்வார் என்று நாம் தேவ சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமை அழைத்து தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொன்னபோது அவன் வாழ்க்கையிலே எல்லாமே கேள்வியாக இருந்தது. ஆனால் தேவன் ஏற்ற வேளையிலே நல்ல பதிலை, தெளிவான காரியங்களை ஆபிரகாம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்ததை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரே நடக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டாம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் செய்ய வல்லவர். அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். காரணம், அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல. அதனால் நிச்சயமாகவே தேவனுக்காய் காத்திருக்கிற நம் வாழ்க்கையிலே சொன்ன காரியத்தை தேவன் செய்ய இன்றைக்கும் உண்மையுள்ளவரும் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே தேவனை நாம் தியானிக்கும் போது, தேவனை நாம் யோசிக்கும் போது நமக்குள் கலக்கங்கள், நமக்குள் குழப்பங்கள் வராதபடிக்கு அவர் சொன்னதை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் தேவனை விசுவாசிக்கின்ற மக்களாய் இருப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனம் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் கூட சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பாடலாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பாடலாய் வந்திடுவார். காத்தலரு ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். காத்தலரு ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம். அதனால் நாம் தேவனை யோசிக்கும் போது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தேவன் செய்வார் என்று விசுவாசிப்போம். அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ, தேவன் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம். அன்பின் ஆண்டவரே, சொன்னதை அப்படியே எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் ஆண்டவரே நம்புகின்றோம் ஐயா. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. அதை ஒருவராலும் திருப்பக்கூடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.